நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றி என்றால், வரும் ஏப்ரல் மாதத்தில் குரு பெயர்ச்சி ஏற்பட உள்ளதால் சில குருக்கள் உள்ள, அதாவது தமிழகத்தில் உள்ள குரு தலங்களில் ஒரு சில தலங்களில் அதாவது பெருமை வாய்ந்த பழங்காலத்திலிருந்தே நல்ல சிறப்பு வாய்ந்த குருத்தலங்கள் உள்ளது. அதில் உள்ள ஒரு குருத்தலத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். குரு பெயர் சென்று யாருக்கெல்லாம் இந்த இடத்தில் போய் குரு பகவானை தரிசிக்க முடியுமோ அவர்கள் சென்று வரலாம். இந்த குறிப்பிட போகும் இந்த குருஸ்தலத்தில் குரு பெயர் சென்று வந்தாலும் உங்களுக்கு குரு பகவானின் சுப கிரகமான குரு பகவானின் முழு அனுகிரகம் கிடைக்கும். இந்த விவரம் எதை பற்றியது என்றால், ஸ்ரீ காண்டேயா என்ற ஸ்லோகத்தில் 7 வடிவ குருக்கள் இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. தேவகுரு பிரகஸ்பதி, அசுரகுரு சுக்ராச்சாரியார், ஞானகுரு சுப்பிரமணியர், பரபிரம்மகுரு பிரம்மா, விஷ்ணுகுரு வரதராஜர், சக்தி குரு சௌந்தரநாயகி, சிவகுரு தட்சிணாமூர்த்தி ஆகியோரே அவர்கள். இந்த 7 குருக்களையும் திருச்சி மணச்சநல்லூர் அருகில் உள்ள உத்தமர் கோவிலில் தரிசிக்கலாம். எனவே வரும் குரு பெயர்ச்சி அன்று ஆலங்குடியிலோ அல்லது தென்குடி திட்டை அந்த இடத்திலோ அல்லது குருவித்துறையிலோ அல்லது இப்பொழுது நான் குறிப்பிட்ட இந்த இடத்திலோ நீங்கள் சென்று வரலாம். அதே சமயத்தில் குரு பெயர்ச்சி அன்று நாம் வழக்கம் போல் என்னென்ன முறைகளை பின்பற்றி குரு பகவானுக்கு பூஜை செய்கிறோமோ அந்த முறைப்படி குரு பகவானை தரிசித்து விட்டு வரும் பொழுது நமக்கு குருவருள் திருவருள் என்பது போல குருவின் அனுகிரகம் கிடைத்துவிட்டால் கடவுளின் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். இப்படி செய்து வரும் பொழுது குரு பெயர்ச்சியினால் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதோ அல்லது திருமண தடை ஏற்படுகிறதோ அல்லது பொருளாதாரத்தில் மேன்மையின்றி இருப்பதோ அல்லது தொழிலில் சிறப்படையாமல் இருக்கிறதோ அல்லது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருப்பதோ, இந்த மாதிரி பல வகையான பிரச்சனைகள் இருந்தால் இந்த இடத்திற்கெல்லாம் நாம் சென்று வரும் பொழுது, அதாவது நான் மேற் சொன்னபடி ஆலங்குடி, குருவித்துறை, தென்குடி திட்டை, அதே போல் உத்தமர் கோவில், இந்த மாதிரி இடங்களிலெல்லாம் இதில் எந்த இடத்தில் நமக்கு சௌகரியமாக இருக்கிறதோ அந்த கோவிலில் சென்று குரு பெயர்ச்சி அன்றோ அல்லது குரு பெயர்ச்சி அதாவது ஆரம்பித்து விட்டு 1 மாதத்திற்குள்ளோ அல்லது 3 மாதத்திற்குள்ளோ இந்த மேற்கண்ட கோவிலில் நீங்கள் முறைப்படி குடும்பத்துடனோ அல்லது குடும்ப தலைவன் தலைவி இவர்கள் மட்டுமோ சென்று முறைப்படி கோவிலில் எந்த முறைப்படி பூஜை செய்கிறார்களோ அதன்படி செய்துவிட்டு வரும்பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். எனவே இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.